தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாடாளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என்றும், மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மின்கட்டண உயர்வு மூலம் மின் வாரியத்திற்கு ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். மின்கட்டண உயர்வு விக்கிரவாண்டி தேர்தல் முடிவடைந்த பிறகு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைவதற்கு பதிலாக அதிகரித்திருப்பதாகவும், மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழலை களையாமல் மின்சார கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பயனும் இல்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்.